சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நைட் எங்கள் வீட்டில் ஒரு டின்னர் ரெசிபீஸ்க்கு செட்டிநாடு ஸ்பெஷல் கத்திரிக்காய் திரக்கல் ஆர் கடலை விட்டு அவியல்னு சொல்லுவாங்க. செட்டிநாடு பக்கம்லாம் ரொம்ப ஃபேமஸுங்க இது. இட்லி, இடியாப்பம், ஆப்பம், வெள்ளை பணியாரம் இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கெல்லாம் இந்த சைட் டிஷ் தோசை எல்லாத்துக்கும் தொட்டுட்டு சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதான் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். எங்கள் வீட்டு நைட்டு டின்னருக்கு இட்லிக்கும் இந்த கத்திரிக்காய் திரக்கல் தாங்க செட்டிநாடு ஸ்பெஷல் சைட் டிஷ்ஷு. நான் வந்துங்க ஒரு 1/4 கிலோ அளவு கத்திரிக்காயும் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி சைஸுக்கு நறுக்கிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வதக்கும்போது நல்லா வதங்கி சுருண்டு சரியாக இருக்குங்க. அது கத்திரிக்காயெல்லாம் நல்லா கொஞ்சம் பெருசாகவே நறுக்குங்க. வதங்கினா சின்னதாக போயிடும். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கோங்க. இதுக்கு 2 டைப் ஆஃப் பேஸ்ட்டு நம்ம அரைக்கணுங்க. பேஸ்ட்டு 1 வந்து 1 டேபிள் ஸ்பூன் குவிச்சு அளந்த மாதிரி தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் குவிச்சு அளந்த மாதிரி தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சோம்பு ஃபினல் சீட், அது ஒரு பேஸ்ட்டு. 2வது பேஸ்ட்டு வந்து ஒரு 1/2 கப்பு தேங்காய் பூவோட 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் கசகசாங்க. இது ஒரு பேஸ்ட்டு, இது ஒரு பேஸ்ட்டு. 2ஐயும் தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம அடுத்தது தாளிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கங்க, உங்களுக்கு விருப்பமான ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நீங்கள் எது வீட்டில் சமைப்பீங்களோ அதை நல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் பட்டைங்க, இதில் வந்து மசாலா வாசனையே இந்த பட்டையும் அந்த சோம்பு சேர்த்து அரைக்கிறோம் பாருங்கள். இது 2ம் தாங்க மசாலா ஜாமானு. ரொம்ப மைல்டாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த எண்ணெயில் இந்த பட்டை கொஞ்சம் நல்லா வெடிச்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கங்க, பட்டை வெடித்ததும் வெங்காயம் வந்து ரொம்பலாம் வதக்க வேணாங்க. ஒரு கண்ணாடி பதம் வதக்கினா போதும். வெங்காயம் வதங்கினதும் தக்காளியும் சேர்த்துட்டு தக்காளியோட இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கையும் சேர்த்து இந்த கத்திரிக்காய் திரக்கலுக்கு தேவையான உப்பையும் இதோட ஆட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா உங்களுக்கு வெந்து ஸ்மாஷாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம இப்போ இந்த பேஸ்ட்டு 1 இதோட சேர்த்து இதை நல்லா நம்ம வதக்குவோங்க. நான் தீயை மீடியம் ஃப்ளேமாக தான் வச்சுட்டு செஞ்சிட்ருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கி இந்த மசாலா ஸ்மெல்லெல்லாம் ஓரளவு போகட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த கத்திரிக்காய் திரக்கல் நமக்கு எந்த அளவு தேவையோ குவான்டிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1லேருந்து 1.5 டம்ளர் தண்ணியை கொஞ்சம் கொதிக்க வச்சு ஊற்றுங்க. சீக்கிரம் வேகும் உங்களுக்கு. ஓகே, இது வதங்கட்டும். நான் தண்ணி ஊற்றும்போது காமிச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேங்க. இப்போ பாருங்கங்க, இந்த திரக்கலுக்கு தேவையான தண்ணிங்க ஒரு 1.5 கப்பு இந்த மிக்ஸி கழுவின தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டு ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை ஒரு தடவை கொதிக்க விடுங்கங்க. இப்போ இந்த கொதிக்க விடும்பொழுதே நீங்கள் இதுக்கு தேவையான உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மோரோவர் இது திரக்கலுங்கும்போது கொஞ்சம் கெட்டியாக தாங்க இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. நீங்கள் இட்லி, இடியாப்பம், ஆப்பம், தோசை, வெள்ளை பணியாரம் எதோட வேணாலும் நீங்கள் சேர்த்து சாப்பிடும்பொழுது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்ல இட்லியோட சேர்த்து வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க, பார்த்து அளவாக ஊற்றிக்கோங்க. ஓகே, இதோட கன்சிஸ்டன்சி வந்து
ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். ஓகே, இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அடுத்தது இந்த பேஸ்ட் ரெண்டாவது இதையும் எடுத்து ஊற்றி நல்லா கலந்துட்டு கொதிக்க வச்சுட்டு இறக்க போகிற நேரத்தில் கருவேப்பிலையை சேர்த்துருங்கங்க. அவ்வளோதாங்க. ஓகே, அப்புறங்க ஒரு 5-6 பல்லு பூண்டுங்க நல்லா இந்த மாதிரி தோலோடையே நல்லா நசுக்கிட்டு இதோட சேர்த்து விட்டுருங்கங்க. ஓகே, சேர்த்து அதுவும் நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு நீங்கள் இந்த பூண்டை இந்த மாதிரியும் சேர்க்கலாம். இந்த பேஸ்ட்டு ஒன்று சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த பூண்டையும் சேர்த்து ஒரு வதக்கிட்டு அப்புறமா பேஸ்ட்டு ஒன்றையும் நீங்கள் சேர்க்கலாங்க. எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் தயவு செஞ்சு பூண்டை வந்து பேஸ்ட்டு ஒன்றோடையோ இல்லை பேஸ்ட்டு 2ஓடையோ சேர்த்து அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி தட்டி போடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி மாறிடுங்க. அண்ட் மோரோவர் இதில் புளிப்புக்கு வந்து வெறும் தக்காளி மட்டும்தாங்க. அதனால் நீங்கள் தக்காளியும் ரொம்ப சேர்க்கக்கூடாது, மீடியமாக தான் சேர்க்கணும் தக்காளியும். அதனால் என்னென்ன அளவு எவ்வளோ சொன்னனோ அந்த அளவு மட்டும் கரெக்டாக நீங்கள் சேர்த்து இந்த திறக்கலை பண்ணுங்கள். அன்பிலீவபிள் டேஸ்ட்டுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எப்பயுமே செட்டிநாடு ரெசிபீஸ் எல்லாமே ரொம்ப அப்படியே ட்ரெடிஷ்னலாக அத்தன்டிக்காக டேஸ்டாக ஃபென்டாஸ்டிக்காக இருக்குங்க. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நான் என்னென்ன அளவுகளில் எப்படி நான் செஞ்சு காமிச்சிருக்கணும் இதே அளவுகளில் இதே இன்க்ரீடியன்ஸை பயன்படுத்தி செஞ்சு இட்லியோ உங்களுக்கு விருப்பமானது என்ன டிஷ்ஷோ அதோடு சேர்த்து வச்சு சாப்பிடுங்க. பாருங்கங்க, கத்திரிக்காய் திறக்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. சும்மா டேஸ்ட்டு அள்ளுதுங்க, அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா ஜம்முன்னு நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சியை பார்த்துக்கோங்க உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னுட்டு. நான் சொன்ன மாதிரி ரொம்பவும் திக்காகவும் வேணாம், ரொம்ப தண்ணியாகவும் வேணாங்க. இந்த அளவு இருந்தால் சரியாக இருக்கும். ஓகே, அவ்வளோதாங்க. நான் இதை இட்லியோடு உங்களுக்கு நான் சர்வ் பண்ணுறேன். நான் இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் டின்னர் இட்லி. ஸோ இட்லிக்கு தான் இந்த திறக்கல் பண்ணேன். இட்லியோடு நான் சர்வ் பண்ணுறேங்க. என்னங்க, நல்ல அருமையான சூப்பரான செட்டிநாடு ஸ்பெஷல் கத்திரிக்காய் திறக்கல், இல்லைன்னா கடலை விட்டு அவியல்னு சொல்லுவாங்க, 2 பேரும் சொல்லுவாங்கங்க. பிரமாதமாக இருக்குங்க. இந்த இட்லியோட சூடாக சேர்த்து சாப்பிடும்பொழுது அது பாட்டு எத்தனை இட்லி வேணாலும் இறங்குங்க. செம்மையாக இருக்குங்க. நல்லா மைல்டான காரம், ஸ்பைசியும் மைல்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செஞ்சுருக்கேங்கிறத பார்த்து இதே மெத்தடில் இதே குவான்டிட்டியில் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கங்க. எனக்கு அது ரொம்ப பூஸ்டாக இருக்குங்க. எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி அதில் நிறைய டிஷ்ஷஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், நிறைய ஹெட்டிங்கில். உங்களுக்கு அதில் எது பிடித்தமானதோ அதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நிச்சயம் நல்லாயிருக்குங்க. வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன். Have it. Emmy. See you next. Good night. Bye-bye.